ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சம்பிரதாயமான சப்ஸ்கிரைப் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, நான் ஏற்கனவே செடிகள் கத்தரி, தக்காளி, வெண்டை இதுக்கெல்லாம் 1G 2G 3G கட்டிங்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்கம் வீடியோ போட்டிருப்ப நம்ம கொடி காய்கறிகளை பற்றியும் பேசணும். பட் அதுக்கு தனி வீடியோ போடுங்கன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுவடை கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த ஒரு கான்செப்டே நம்ம பேசுகிறோம். மற்றபடி தோட்டத்தில் தரை தோட்டத்தில் வளர்க்குறாங்க கொடி காய்கறிகள், இப்படி ஒரு கான்செப்டே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன 1G 2G 3Gயா அப்படின்னு சொல்லி தோணியிருக்கும். பட் இப்போ யூடியூபர்ஸ் புதுசாக மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறனால தான் நீங்களும் அதை பற்றி கேட்குறீங்க. சரி, அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். எதுக்காக அந்த 1G 2G 3G வந்துச்சு அப்படின்னாக்க, மாடி தோட்டத்தில் செடிகளில் அதிக அறுவடை எடுக்க முடியுது நம்மளால், ஈக்குவல் தரை தோட்டம் அளவுக்கு. பட் கொடி காய்கறிகளில் எடுக்க முடியலையே அப்படிங்கிறதுனால தான் அந்த கிளைகளை அதிகப்படுத்துறதுக்காக தான் 1Gனா என்ன அப்படின்னாக்க, ஒரு கிளை அப்படியே நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது அந்த இடம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீட்டர் வளர்ந்ததுக்கப்புறமா அதை ஒரு இடத்துல நுனியில் கட் பண்ணி விடுறது. அப்போ அது 2 கிளைகளாக மாறும். அதுக்கப்புறம் 1 மீட்டர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா திருப்பி அந்த 2ஐயும் கட் பண்ணி விடுறது, அது 2G. திருப்பி அதை நல்ல 1 மீட்டர் வளர்ந்ததுக்கப்புறமா கட் பண்ணி விட்டால் கிளைகளை அதிகப்படுத்துறது. கிளைகளை அதிகப்படுத்தும் பொழுது அதிகமான அறுவடை எடுக்கலாம். அதுக்காக தான். ஸோ பண்ணினா அதிக அறுவடை எடுக்கலாம்ங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் கட்டாயம் பண்ணினா மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. தொட்டியினுடைய அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ எனக்கெல்லாம் அந்த கட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் கிடையாது. தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனியாக பந்தல் கொடுக்க வசதி கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன மாடி தோட்டம் தான், பெரிய அளவுலாம் கிடையாது. பார்க்க எல்லோரும் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் பெருசெல்லாம் கிடையாது. நம்மளுடைய தோட்டத்தில் ஒரே ஒரு பந்தல் தான் போட்டிருக்கேன். அந்த ஒரு பந்தலில் என்னெல்லாம் ஆசை தீர கொடி காய்கறி வைக்க முடியுமோ, சொல்லப்போனால் 10-16 வகை காய்கறிகள் அதில் கொடியில் பின்னி படந்து எல்லாம் கலந்து தான் கிடக்கும். எல்லாருக்கும் ஒரே நோய், எல்லாருக்கும் வேறு வேறு நோய் வரும். எல்லாத்தையும் சமாளித்து தாங்க ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்கே போய் அவளோட 1G எங்கே இருக்குது 2G எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது? எந்த ஜியும் என்னால் பார்க்க முடியாது. ரெண்டாவது, எங்கள் வீட்டினுடைய அந்த பந்தலுடைய உயரம் 7 அடிக்கு மேலே. ஸோ 7 அடி 8 அடி எனக்கு ஏணி போட்டாலும் எனக்கு எட்ட மாட்டேங்குது. அதுதான் உண்மை. ரொம்ப உயரமாலாம் என்னால் ஏற முடியாது. நான் போய் அவங்கள நீங்கள் இதை கட் பண்ணி விடுங்கன்னா அவங்க எரிச்சல் படுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் எனக்கு காய்கறி அறுவடை பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் நான் பண்ணுறதில்ல. என்னுடைய வீட்டு தேவைக்கான காய்கறிகள் எனக்கு 1G 2G 3G பண்ணாமல் கிடைக்கிது. ஸோ நீங்களும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கீங்க. இதுவே நீங்கள் சின்னதாக ஒரு தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா 1 காய் 2 காய் மிஞ்சி போனால் 5 காய் கிடைக்கும். உங்களுக்கு அது பற்றாக்குறை வரும். அப்போ நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ எதுக்காக பண்ணணுங்கிற புரிதல் முதல்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. பண்ணாமல் இருக்கிறதுக்கு இல்லை பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுனால சோர்ந்து போக வேண்டாம். பெரிய தொட்டிக்கு மாறிடுங்க, ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு. இல்லை 15x15 க்ரோ பேக்கு கூட ஓரளவு உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்னால் நம்ம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு வரும். சரிங்களா? ஸோ எது உங்களுக்கு தேவைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு 1G 2G 3G கட்டிங்ஸ் தேவையா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோங்க. கம்பல்சரி பண்ணணும், இல்லைன்னா செடி பட்டு போயிடும். அப்படிலாம் இல்லைங்க. அதை அதிகப்படுத்துறதுக்காக தான். சரிங்களா? இதில் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். ஹாப்பி கார்டனிங்மா. டேக் கேர். பை. See you.